ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். சர்க்கரை நோயிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறுறதுக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது. இது அனுபவபூர்வமான உண்மை. பொதுவாகவே நம்ம தாய் தந்தையர் வழியில யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா நமக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதை விட முக்கியமான ஒண்ணு கோபம், கவலை, வெறுப்பு, பதட்டம், மனசுல அமைதி இல்லாதது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கண்டிப்பா சர்க்கரை நோய் வர்றதுக்கு அளவுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு மனசை அமைதியா வச்சுக்கோங்க. இது சத்தியமான உண்மை. எங்க உறவினர் ஒருத்தருக்கு சுகர் இருந்தது. எப்படின்னா அவருக்கு ரொம்ப கையெல்லாம் கடுத்ததுனால டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு சுகர் அளவுக்கு அதிகமா இருக்கு, உடனே மாத்திரை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அதை கொண்டுட்டு நேரா என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், இதுக்கு தயவு செஞ்சு மாத்திரை எடுக்காதீங்க, நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன். பேர் தேன்காய். நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். எல்லா நாட்டு மருந்து கடையிலயுமே கிடைக்கும். பேரு தான் தேன்காய். ஆனா பாகக்காயை விட சரியான கசப்பு. இதோட விலை பாத்தீங்கன்னா 50 ரூபாய். இத நீங்க இந்த மாதிரி ஓடு மாதிரி இருக்கும். அதை உடைச்சு எடுத்தீங்கன்னா உள்ள வெள்ளை கலர்ல பருப்பு மாதிரி இருக்கும். அது காலையில வெறும் வயிற்றுல ஒன்னு சாப்பிடணும். அதே மாதிரி சாயங்காலம் வெறும் வயிற்றுல ஒன்னு சாப்பிட்டீங்கன்னா போதும். நீங்க எந்த டயட் எதுவுமே இருக்க தேவையே கிடையாது. பத்தியமும் கிடையவே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அவங்க எந்த பத்தியமுமே இருக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சாப்பிட்டாங்க. தீபாவளி வந்துச்சுல அப்பெல்லாம் கூட ரவா லட்டுல இருந்து எல்லாமே சாப்பிட்டாங்க. இப்ப வரைக்கும் நைட்ல தாராளமா அவங்க சாதம்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த பத்தியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் மாத்திரை எடுக்காம எடுத்ததுமே இதை எடுத்ததுனால அவங்களால அவங்களோட சர்க்கரையோட அளவை அழகா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. உண்மையிலேயே நல்ல படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருச்சு. கைவலியிலேருந்து எல்லாம் போயிடுச்சு. அப்படி தேன்காய் கிடைக்கலைன்னா பரவாயில்ல, தேன்கனி வில்லைன்னு நாட்டு மருந்து கடையில கேளுங்க, அதுவும் கிடைக்கும். விலை 80 ரூபாய். இதுவுமே நல்லா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது. காலையில ஒன்னு சாயங்காலம் ஒன்னு போட்டீங்கன்னா போதும். எந்த பத்தியமும் இருக்க தேவையில்லை. அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. நைட்டு சாதம் சாப்பிடுவாங்க. சுகர் வந்ததுல இருந்துமே எதையுமே கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. நார்மலா எப்படி இருக்கமோ அதே மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க அப்பையிலேருந்தே. ஆனா ஒண்ணு, அதாவது டீல வெல்லம் தான் போட்டு குடிப்பாங்க. பொதுவாவே குழந்தைங்களுக்குமே நீங்க பால்ல இப்பையிலேருந்தே ஜீனிங்கிற அந்த வெள்ளை சர்க்கரையை சேர்க்காம சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கலந்து கொடுங்க. வெல்லம் இத மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்குமே அவ்வளோ நல்லது, எலும்புகளுக்கும் நல்லது. எங்க குடும்பத்துல நாங்க எப்பவுமே வெல்லம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சர்க்கரையெல்லாம் அந்த அளவுக்கு சேர்க்க மாட்டோம், அதாவது ஜீனியை சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு தேன்காய் கொஞ்சமா கிடைச்சிச்சுன்னா காலையில ஒருவேளை தேன்காய் போடுங்க, சாயந்தரம் ஒருவேளை 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி போட்டீங்கன்னா போதும், சுகரோட அளவு சுத்தமா குறைஞ்சிரும். வாரம் ஒரு தடவை வேப்பலைய கொழுந்து அப்படியே வாயில போட்டு மென்னு முழுங்கணும். மெல்ல முடியலைன்னா பரவாயில்ல, ஜூஸாவது அடிச்சு குடிச்சிருங்க. நவம்பர் 30 அன்னைக்கு அவங்களுக்கு ஜிஹெச்ல போய் டெஸ்ட் எடுத்தது. இங்க பாருங்க, டாக்டர் எழுதி கொடுத்துட்டாரு. சுகர் சுத்தமா இல்ல, கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். மெயினா அவங்க குடும்பத்துக்கு கூட தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்க குடும்பத்துக்கு மட்டும்தான். அவங்க எனக்கு ரொம்ப 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 நன்றி சொன்னாங்க. உண்மையிலே இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஏன் வீடியோவா போட்டேன்னா யாராவது ஒருத்தருக்காவது இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். ஏன்னா மாத்திரைக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு காயை சாப்பிடும் போது குணமாகும்னா இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அதனால தயவு செஞ்சு இதை நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது சொல்லி நிச்சயமா அவங்கள பயனடைய வைங்க. அதே மாதிரி நீரிழிவும் மன அழுத்தமும் ஒண்ணுக்கொன்னு சிறந்த நண்பர்கள் மாதிரி. மனதளவுல ஆரோக்கியம் இல்லாம இருந்தா கண்டிப்பா சர்க்கரை நோய் அதிகரிக்கும். சர்க்கரை நோய் குறையிறதுக்கு 2 வழி இருக்கு, செலவே இல்லாத வழி. ஒன்னு, குடும்பத்துல உள்ளவங்க அன்பாவும் அரவணைப்பாவும் இருக்கணும். அப்படி இருந்தா போதும், குறைஞ்சிரும். இன்னொன்னு மன அழுத்தம் குறையிறதுக்கு தியான பயிற்சி செஞ்சீங்கன்னா போதும், கண்டிப்பா குறைஞ்சிரும். திரும்பவும் அதுதான் சொல்றேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நிஜமா இது அனுபவபூர்வமான உண்மைதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.